சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போடலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது பல தரப்பு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்றது கிடைக்கும். ஏடிஎம் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா பல வகையான ஏடிஎம் கார்டு இருக்கு. பிளாட்டினம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி நிறைய வகையான ஏடிஎம் கார்டு இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏடிஎம் கார்டு எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாரும் நினச்சிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பணம் இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஷாப்பிங் அப்படின்றது நம்மளால் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் யூபிஐ ஆப்ஸ் ஏடிஎம் கார்டை வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நம்ம ஏடிஎம் கார்டு அப்படின்றத யூஸ் பண்ண முடியும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் நான் சொன்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் ஏடிஎம் கார்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிடையாது. எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வகையான பேங்க்ல எஸ்பிஐ இருக்கலாம், கனரா, ஆக்சிஸ், இந்தியன் இந்த மாதிரி எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ல ஏடிஎம் கார்டுலேயே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு பிளாட்டினம் இந்த மாதிரி எந்த வகையான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே உங்களுக்கு அது கூட பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு ப்ளஸ் விபத்து காப்பீடு இந்த 2 காப்பீடும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது. இது மூலமாக உங்களுக்கு 2 லட்சம் வரை பணம் அப்படின்றதும் கிடைக்க போகுது. உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த நான் காப்பீடை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூட கண்டிப்பாக யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு புதிய அப்டேட். நீங்கள் கிளாசிக் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சமும், அதே பிளாட்டினம் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 லட்சம் வந்து இன்சூரன்ஸும், விசா கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 1லிருந்து 2 லட்சம் வந்து உங்களுக்கு காப்பீட்டு தொகையாக கிடைக்கும். அதுவே வந்துட்டு மாஸ்டர் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 50,000 வரையும் காப்பீடும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விபத்து காப்பீடு அப்படின்றது நீங்கள் ஏதாச்சும் போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 50,000லிருந்து 1 லட்சம் வரையும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஆயுள் காப்பீடு அப்படின்றது இந்த விபத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா 2 லட்சம் வரை உங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது கிளைம் ஆகும். இதுக்கு நீங்கள் அமௌண்ட் செலுத்தணும் முன்னாடி அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் 45 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாவே இந்த விபத்து காப்பீடு இல்லைனா ஆயில் காப்பீடு 2த்தில் ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும். அது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏடிஎம் கார்டு வழங்கின நாளில் இருந்து உங்களுக்கு இது வந்து ஆக்டிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின மேலும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேங்க் பிரான்ச் எதுவோ அதை விசிட் பண்ணி இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.